Praise the Lord. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றும் அவர் ஜீவிக்கிறார். 2000 ஆண்டுகள் ஆன பிறகும் அவரை ருசித்து, அவரை அனுபவித்து, அவரை ஏற்றுக்கொண்டு, அவர் இரட்சகராக ஆராதிக்கிற ஜனங்கள் கோடான கோடி. ஆகவே அருமையானவர்களே, இது ஒரு கட்டுக்கதையோ அல்லது ஒரு நம்பிக்கையோ அல்ல, அது ஒரு அனுபவம். This is experience that he is resurrected and he is a living God. ஆகவே அவரோடு உறவாட முடியும், பேச முடியும், அனுபவிக்க முடியும், அவருக்குள்ளே நாம் வாழவும் முடியும், வளரவும் முடியும். அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன். And you are welcome to the covenant of the day. Today is the 7th April 2026, Tuesday. சரி, இன்னைக்கான வசனத்தை பார்ப்போம். இது சிலுவையிலே ஆண்டவர் உயிரை கொடுத்த பிறகு நடக்கிற சம்பவம் தான். இன்றைக்குள்ள ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 43வது வசனம். Mark chapter 15 verse 43. Joseph of Arimathea, a prominent council member who was himself waiting for the kingdom of God, coming and taking courage, went into Pilate and asked for the body of Jesus. கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அல்லேலூயா. இந்த யோசேப்புக்கு கொடுக்கிற ஒரு அறிமுகத்தை பார்த்தீங்களா? ஏதோ ஒரு கதையோ எங்கேயோ கேட்டது அல்லையா, சரித்திர பூர்வமாக நிரூபித்து எழுதுகிற ஒரு வரலாறு. யாரு இயேசு அடக்கம் பண்ண, ஒருத்தர் அடக்கம் பண்ணாரு, ஒருத்தர் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணாருன்னு சொல்லாம இல்லாதபடி அவரை எடுத்தது யாரு, எங்க போய் பேசினாரு, அந்த உடலை அடக்கம் செய்வதற்கு அனுமதி பெற்றாரு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரித்திரம் எழுதும் போது அந்த சரித்திரத்தின் உண்மைகள் இப்படிதான் வரும். இது அம்புலிமாமா கதையே இல்லை, அவன் தானே. சில கதைகள்லாம் இருக்கிறது இல்ல, அப்படி அல்ல அருமையானவர்களே. திட்டமும் தெளிவுமாக இந்த ஆசிரியர் யோவான் ஆசிரியர் எழுதுகிறாரு. யாருன்னா, அவன் ஒரு ஆலோசனை சங்கத்துல ரொம்ப கனம் பெற்றவன். இஸ் a council member, இஸ் a honorable man. அது மட்டும் இல்ல, அவனுக்கு இன்னொரு காரியத்தை அவருக்கு இணைத்து சொல்ற என்னன்னா, கடவுள் ராஜ்யத்துக்காக காத்திருந்தவராம். He was waiting upon the kingdom of God. அப்படி என்றால் மேசையாவுக்காக காத்திருக்கிறார், கடவுளுடைய ராஜ்யம் வருவதற்காக காத்திருக்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இயேசுடைய சரீரத்தை தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று போய் பிலாத்துவிட கேட்கிறான். அவங்ககிட்ட போய் கேட்கறது ஒரு தைரியம் வேணும் இல்ல? ஒரு சாதாரண மனிதன் போய் கேட்டா பிலாத்து கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். இவர் ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறவன், ஒரு பெரிய மனிதன், கனம் பெற்றவன். ஆகவே போய் கேட்கறதுனால அவர் கொடுக்கிறார், அனுமதிக்கிறார். அதுவும் அருமையானவர்களே, தன்னிடத்தில் இருந்த கல்லறை தான் கொடுக்கிறார். அருமையானவர்களே, ஒரு முன்னுரை. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு முன்னுரை ஒருத்தர் சொல்லணும்னா எப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. How they will introduce you, dear brother and sister. இது ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? இதுக்கு பதவி பெற்றிருக்க வேண்டும், பணம் பெற்று பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், அந்தஸ்து இருக்க வேண்டும், பேக்ரவுண்ட், இதெல்லாம் தேவையில்லை. உன்னை பற்றி ஒரு முன்னுரை சொல்வதற்கு இவையெல்லாம் தேவையே இல்லை. நம்மளை பற்றி என்ன முன்னுரை வைப்பார்கள்? இங்க யோவான் சொல்றாரு, ஐயா, கனம் பொருந்திய ஆலோசனைக்காரர், கர்த்தருக்கு ராஜ்யத்துக்காக காத்திருக்கிற ஒரு மனிதன் இயேசுவின் உடலை போய் கேட்கிறாரு. அல்லேலூயா. மிகவும் சந்தோஷமா இருக்கிறது படிப்பதற்கு, கேட்பதற்கு. இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து யோசித்து பார்க்க வேண்டும். என் குடும்பம் என்னை எப்படி முன்னுரை வைத்து பேசுவாங்க? என்னுடைய சமுதாயம், என்னுடைய திருச்சபை, என்னுடைய மக்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆண்டவர் மகிமையான பாதையில நடத்தி சென்று உங்களுக்கு போதுமானவராய் இருப்பாரு. இன்னைக்கும் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன்.
இந்த நாளிலேயும் உடைய வார்த்தைகள் பலமுள்ளது என்பதை நாங்கள் உணர்கிறோம். நாங்களும் உம்மை போல ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உமக்கு மகிமையாய் வாழ உதவி செய்யுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது ஒரு வல்லமை கடந்து செல்லட்டும். அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க. எங்களுக்கு குறித்தான காரியங்களை நாங்கள் நிதானித்து ஆண்டவரே உமக்கு மகிமையாய் வாழ கிருபை செய்யுங்க. கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னோடு தான் பேசிட்டு இருக்கிறார். உன்னை குறித்து நீ என்ன நினைக்கிற? மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க? கர்த்தர் என்ன நினைக்கிறார்? Take care and God bless.